முருகன் கோயிலுக்குள்ளேயே 5 குழந்தைகளை பெத்தெடுத்த கர்ப்பிணியோட கதை தான் இது. திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் இருக்குது. அந்த முருகன் கோயிலுக்கு வெளியிலேயே ஒரு எச்சரிக்கை பலகை வச்சிருக்காங்க. அதில் என்ன எழுதிக்காங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் யாரும் இந்த கோயிலுக்குள்ளே நுழையவே கூடாது, அப்படி நுழைஞ்சா பெரும் விபரீதம் ஏற்படும் எழுதியே போட்டிருக்காங்க. ஆனால் அந்த எச்சரிக்கையை யாருமே நம்பவே இல்லை. பல பெண்கள் அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு தான் இருந்திருக்காங்க. கமலா அப்படிங்கிற ஒரு பொண்ணு 7 மாசமா கர்ப்பிணியாக இருக்கா. அவரோட வயிறு ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. அந்த பொண்ணு என்ன பண்ணானா, அந்த கோயிலுக்கு 10 மணிக்கு மேலே உள்ளே போயிருக்கா. அந்த டைமில் அந்த கோயிலுக்குள்ளே யாருமே இல்லை. முருகனை எப்படியாவது பார்த்தாவன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆசையாக உள்ளே போயிருக்கா. அந்த கோயிலுக்குள்ளே போன உடனே ஒரு சத்தம் கூட வராமல் எல்லாமே ரொம்ப அமைதியாயிருச்சு. காத்து சத்தம் கூட எதுவுமே வரவே இல்லை. அப்ப அவ பின்னால இருந்து அவ காது கிட்ட யாரோ பேசுற சத்தம் கேட்டிருக்கு. உனக்கு ஆசீர்வாதம் இருக்கு, ஆனா நீ சுமக்க முடியாத ஆசீர்வாதமா அது இருக்க போகுது அப்படின்னு ஒரு ஆம்பளை பேசுற சத்தம் அந்த பொண்ணோட காதுல கேட்டிருக்கு. கமலா நடுங்கி அப்படியே கீழே விழுந்துட்டா. காலையில அந்த கோயிலுக்கு எல்லாரும் வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு பக்கத்துல 5 குழந்தைகள் இருந்திருக்கு. அவளுக்கு பிரசவம் இருக்கு நைட்டோட நைட்டா. அந்த குழந்தைய தூக்க போன எல்லாருமே பயந்து அந்த கோயிலை விட்டு வெளியில ஓடி வந்துட்டாங்க. காரணம், அந்த 5 குழந்தைகளுமே முருகன் சிலையை பார்த்த மாதிரி திரும்பி உட்காந்து இருக்குது. ஒரு குழந்தை கூட கொஞ்சம் கூட திரும்பவே இல்லை. முருகன் சிலையே அந்த 5 குழந்தையும் பார்த்துட்டு இருந்திருக்கு.